Hello students, welcome back to our spoken English. நம்ம கிளாஸுக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்கீங்க. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறது உங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான். ஸோ வந்த அனைவருக்கும் நன்றி. இனிமேல் வர்ற அனைவருக்கும் நன்றி. இப்போ நம்ம 30வது கிளாஸ் வந்துட்டோம். இந்த 30வது கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ட் ஆர்டர், அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகளின் இட ஒழுங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாக்டாக வேர்ட் ஆர்டர் அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக இது பண்ணி நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த கிளாஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஏற்கனவே நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சும் நம்மளால் ஆனால் இங்கிலீஷை அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நம்ம பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான அடிப்படை பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறதா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்னடா போன கிளாஸ் வரைக்கும் வெறுப்பு பார்த்துட்டு திடீர்னு வேர்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் போகிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா வெர்பில் இன்னும் நிறையா இருக்கே அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வெர்புக்கெலாம் முன்னாடி நம்ம இது தெரிஞ்சுக்கணும். வெர்பை இன்ட்ரொடக்ஷன் ஆன உடனே நமக்கு வேர்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎம் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இந்த வேர்ட் ஆர்டருங்கிறதுலாம் புக்கோட பின்னாடி போட்டிருப்பாங்க, கடைசியாக சொல்லி கொடுப்பாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்போ நீங்கள் வெர்புன்னு ஒன்று தெரிஞ்சிச்சோ, அதாவது நவுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி, மனிதர்கள், விலங்குகள், இதுதான் நவுன். அது அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்க என்ன செயல் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ வெர்புன்னு ஒன்று நம்ம இன்ட்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். அப்போ வெர்புன்னு ஒன்று வந்த உடனே நமக்கு 2 வார்த்தை வந்துருச்சு. ஒன்று நவுன்னு வந்துருச்சு, இன்னொன்று வெர்புன்னு அடுத்த வார்த்தைக்கு வந்துட்டோம். அப்படிங்கிறப்ப நம்ம இது ரெண்டுக்கும் ஆர்டர் இருக்குது, இது முன்னாடி வரணும் இது பின்னாடி வரணுங்கிற ஆர்டர் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணுறோம்னா டென்சஸ்லாம் படிச்சுட்டு அந்த டென்ஸில் போய் என்ன பண்ணுறோம், இங்கே S+V+O போட்டுக்குங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இஸ் ப்ளஸ் V3+ அது கூட ING இருக்கும். இந்த மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். ஹேஸ் போட்டுக்குங்க. பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன போடுறீங்க, ஹேஸ் போட்டுக்குங்க, ஹேவ் போட்டுக்குங்க. அது கூட V3+ ING போட்டுக்குங்க, இதுதான் V3 போட்டுக்குங்க இப்படின்னு குருட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிளாஸ் தான் உங்களோட இங்கிலீஷை டோட்டலாக மாற்றி அமைக்க போகிற ஒரு கிளாஸ். நீங்கள் எந்த கிளாஸ் ஸ்கிப் பண்ணி எதை தவிர்த்துன்னு இருக்கலாம். ஆனால் இந்த கிளாஸ் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா டோட்டலாக உங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த கிளாஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டான கிளாஸ். ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா இது மாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட் அடியில் இருக்கும், பூமிக்கு அடியில். பில்டிங் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த பேஸ்மெண்ட் தான் இந்த கிளாஸ். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்டான கிளாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா இதில் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் பார்த்தா தான் நமக்கு ஏன் நம்மளால் நிறைய ஆங்கில வார்த்தைகள் தெரிஞ்சும் அந்த ஆங்கில வார்த்தைகளை கோர்வையாக்கி நம்மளால ஆங்கிலத்திலே சென்டென்ஸ் மேக் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணத்தையே இந்த கிளாஸ் தான் சொல்லும். என்ன பிரச்சனை, ஏன் நம்மளால் முடியல அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் தமிழ் நமக்கு நிறைய ஆங்கில வார்த்தைகள் தெரியும். அந்த ஆங்கில வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ் தமிழ் எப்படி பேசுகிறோம், நான் பஸ்ஸில் குமரன் தேட்டருக்கு போய் டிக்கெட் எடுத்து 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அடுத்து என்ன மார்னிங் ஷோ என்ன அது, அதுக்கு அடுத்து என்ன படம் போட்டுக்கலாம், அசுரன் போட்டுப்போம். அசுரன் மூவி பார்த்தேன். மூவிங்கிறது தமிழ் எழுதும், மூவி பார்த்தேன். இங்கே எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது பாருங்க. பஸ் இங்கிலீஷ் வார்த்தை, தேட்டர் இங்கிலீஷ் வார்த்தை, டிக்கெட் இங்கிலீஷ் வார்த்தை, மார்னிங் ஷோ இங்கிலீஷ் வார்த்தை, மார்னிங் ஒன்று ஷோ இங்கிலீஷ் வார்த்தை,
மூவி இங்கிலீஷ் வார்த்தை. இவ்வளவு நம்ம இங்கிலீஷில் பேசியும் நம்மளால இந்த சென்டென்ஸை அதே ஸ்பீடாக சொல்ல சொன்னால், இதை சென்டென்ஸாக மேக் பண்ண சொன்னால் நம்ம வந்து திணறுவோம். இங்கிலீஷ்லேயே சென்டென்ஸாக மேக் பண்ண சொன்னால். ஆனாலும் நமக்கு இவ்வளவு இங்கிலீஷ் வார்த்தை தெரிஞ்சும் இதை இங்கிலீஷ் சென்டென்ஸாக மேக் பண்ண சொன்னால் திணறுவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜோட கிராமர் பேட்டர்ன் தான் தெரியும், இங்கிலீஷ் லாங்குவேஜோட கிராமர் பேட்டர்ன் தெரியாது. நமக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறனால எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ போட்டுக்குங்க. அதில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா ஹேடு போட்டுக்குங்க. ஹேடு போட்டுட்டு பீன்னு போட்டுக்குங்க. அப்புறம் V3 போட்டுக்குங்க, V4 போட்டுக்குங்க, V1 போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி குருட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் நம்மளால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியல. இவ்வளவு நிறைய ஆங்கில வார்த்தைகள் தெரிஞ்சும் நம்மளால ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாத காரணம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது தமிழ் கிராமர் மட்டும்தான். தமிழ் கிராமர் மூலமாக எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும்னு மட்டும்தான் தெரியும். இங்கிலீஷ் கிராமரை வச்சுட்டு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது வந்து வெறும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும்தான். புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? தமிழ் கிராமர் வந்து, அதாவது தமிழ் சென்டென்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தட் வேற, இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தட் வேற. அதனால தான் நமக்கு தமிழ் கிராமர் தெரிஞ்ச நம்ம பிரைன் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியல. ஓகே, புரியுதா? இப்போ எப்படி தமிழ் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் வித்தியாசப்படுதுன்னு? அதாவது ஐ ஈட் எ மேங்கோ, நான் ஒரு மாம்பழம் சாப்பிட்றேன். நான் ஒரு மாம்பழத்தை சாப்பிடுறேன்னு அர்த்தம். சாப்பிடுகிறேன் தமிழில், தூய தமிழில் சொன்னான். இங்கே நல்லா பார்த்துக்குங்க, ஐக்கு நான் போட்டுக்கிறோம், ஈட்டுக்கு நம்ம எங்கே போடுறோம்னா தமிழில் இங்கே கொண்டு வந்து போடுறோம். ஓகே, இங்கே போடுறோம். அதே உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா இந்த சென்டென்ஸை தூக்கி இங்கே எழுதுவோம். ஐ ஈட் எ மேங்கோ அப்படின்னு இப்படி எழுதுவோம். நம்ம இந்த விஷயத்தை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண, இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம என்ன நார்மலாக நினைப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐக்கு வந்து நானுக்கு வந்து ஐ போட்டுக்கணும், மாம்பழத்துக்கு வந்து என்ன பண்ணணும், மேங்கோ போடணும். அப்போ மேங்கோ போட்டுக்கிட்டோம். அப்புறம் சாப்பிட்றேன்னு கீட்டு போடணும். இப்போ எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓவில் ஃபிட் பண்ணணும். இப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ ஏன் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னா, இங்கிலீஷில் வந்து ஐக்கு எடுத்து ஈட்டு தான் வரும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்துடும். கடைசியில் தான் சாப்பிட்றேன் வரும், இங்கே கடைசியில் மாம்பழம் வரும். ஸோ இந்த வேர்ட் ஆர்டர் சேஞ்சுனால நம்ம பிரெயின் வந்து டக்குன்னு எல்லா விஷயத்தையும் ஃபிட் பண்ணி அந்தந்த பொசிஷனுக்கு ஃபிட் பண்ணி, அதாவது இங்கிலீஷுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி பேசுறதுக்கு கஷ்டப்படுது. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வேர்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா தமிழோட வேர்ட் ஆர்டர் தான் தெரியும். இங்கிலீஷில் வேர்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் தெரியாது. இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டரை நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்ட் டென்ஸா என்ன போட்டுக்கணும், V2 போட்டுக்குங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 போட்டுக்குங்க. இப்படி நம்ம பழகி வச்சுருக்கோம். இந்த பழக்கத்தினால தான் நம்ம வந்து வேர்ட்ஸை ஸ்பீடாக பேச முடியல. அதாவது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுற நம்ம குயிக்காக பண்ண முடியல. ஓகே, அது வந்து எந்த மெத்தடில் சொல்லித்தராங்க? கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் அந்த மாதிரி தான் சொல்லித்தராங்க. ஆனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்னா, அவங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர்லையோ ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் தான் உங்களுக்கு எடுக்க முடியும். அதாவது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் தான் இருக்கும் இங்கிலீஷ். அதில் அவங்க சிலபஸ் நடத்துவாங்களா, அதாவது பாடம் நடத்துவாங்களா? என்ன பாடம்னா, கிராமருங்கிறது ஒரு போர்ஷன் தான். கிராமருங்கிறது ஒரு போர்ஷன் தான். அதை தாண்டி லெசன்ஸ்லாம் இருக்குங்களா, 1லேருந்து 10 எஸ்எஸ்லாம் இருக்கிற லெசன், அதை நடத்துவாங்களா இல்லை இதை நடத்துவாங்களா? இதை நடத்தினாவே உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் கிராமர் நடத்த. இப்போ இதை வேறு நடத்தணும், அப்புறம் லெட்டர் ரைட்டிங், அது இது நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிளாக எஸ் ப்ளஸ் V1 போட்டுக்குங்க, எஸ் ப்ளஸ் V2 போட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு மனப்பாடத்தை தள்ளி விட்டு இதை பண்ணி எழுதிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸோ காலேஜில் ப்ரொஃபஸர்ஸோ இல்லை வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர்ஸில் வந்து ட்ரெயினர்ஸோ பண்ணுறதோ தப்பு கிடையாது.
ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிக மிக குறைவு. ஏன்னா இங்கிலீஷுங்கிறது ஒன் ஆஃப் த பீரியட்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸும் அவங்க எடுக்கணுங்கிறனால இங்கிலீஷ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் டெய்லி 3/4 மணி நேரம் தான் எடுக்க முடியும். அதில் கிராமர் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்க இந்த மாதிரி உங்களை ட்ரெயின் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இது ஆனால் நேச்சுரலாக எஃபெக்டிவ் இருக்காது. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் ஏன் தமிழ் வேர்ட் ஆர்டர்லேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் இந்த வேர்ட் ஆர்டரை உங்கள் பிரெயின் வந்து எடுத்துக்கும். ஏன்னா உங்கள் பிரெயினில் தமிழ் லாங்குவேஜோட வேர்ட் ஆர்டர் தான் இருக்குது. நான் படத்தை பார்த்தேன். ஐ saw a movie. நான் ஒரு படத்தை பார்த்தேன். நான் ஒரு படத்தை பார்த்தேன். இங்க வந்து ஐ கை வந்துருச்சா? ஆனா படங்கிறது இங்க போயிடுச்சு இங்கிலீஷ்ல. இது இங்க வந்துடுச்சு. ஸோ இது ஏன் இப்படி இங்கிலீஷ்ல இருக்கு, அது ஏன் அப்படி தமிழ்ல இருக்கு, ஏன் நம்மளால அதனால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியல அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஓகே, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம தமிழில் வந்து என்ன சொல்கிறோம், இப்போ இதில் இந்த சென்டென்ஸை மறுபடியும் அதே சென்டென்ஸ் பாருங்க. நான் படத்தை பார்த்தேன். இது ஒன்று. நான் பார்த்தேன் படத்தை. இது 2. படத்தை நான் பார்த்தேன். இது 3. இப்படி எழுதுனா கூட தமிழ்ல மீனிங் மாறவே இல்லை. ஆனா ஒரு இடத்துல இந்த வார்த்தை இங்க இருக்குது, இந்த வார்த்தை இங்க இருக்கு, இந்த வார்த்தை இந்த இடத்துல இங்க இருக்குது, படத்தைங்கிறது இங்க இருக்குது, படத்தைங்கிறது இங்க இருக்குது. ஆனா முத சென்டென்ஸ்ல தான் இங்க சென்டர்ல இருக்கு, அடுத்த சென்டென்ஸ் லாஸ்ட்ல இருக்கு, இந்த தேர்ட் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனாலும் தமிழ்ல மீனிங் மாறல. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ saw a movie இது மட்டும்தான் கரெக்ட். மூவி ஐ saw a தப்பு. ஐ மூவி saw a இல்ல a movie saw எல்லாமே தப்பு தான். இது மட்டும்தான் கரெக்ட். ஏன்னா அதுதான் சரியான வேர்ட் ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அது சரியான வேர்ட் ஆர்டர்னா எப்படி அது சரியான வேர்ட் ஆர்டர், எப்படி இதெல்லாம் தவறான வேர்ட் ஆர்டர் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்களும் அதே மாதிரியான சரியான வேர்ட் ஆர்டர்ல சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் இங்கிலீஷ்ல. ஏன் இங்கிலீஷ்ல மற்ற வேர்ட் ஆர்டர்லாம் தப்பு, ஏன் இங்கிலீஷ்ல இந்த வேர்ட் ஆர்டர் மட்டும் கரெக்டு, ஏன் தமிழ்ல எப்படி போட்டாலும் கரெக்டு அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். நல்ல டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்களே இங்கிலீஷில் சரியான வேர்ட் ஆர்டரில் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். பலர் சொல்லுவாங்க S+V+O அப்படிங்கிற இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மொட்டையாக முடிச்சிருவாங்க. ஏன் இந்த S+V+O இருக்கு தமிழ் இங்கிலீஷில், ஏன் வந்து S+O+Vலாம் இருக்கக்கூடாது? நமக்கு தேவை என்ன, படத்தையும் சொல்லணும், நானும் சொல்லணும், பார்த்தேங்கிற விஷயத்த சொல்லணும். ஏன் இப்படி போட்டாலும் வந்துருமே அப்படின்னு சொல்லி உங்கள் பிரெயின் கொஸ்டின் பண்ணோம். அப்படி கூட எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லி யோசிக்கும். அப்போ அதுக்கெலாம் நம்ம சரியான ரீசன் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கணும். இல்லைப்பா இங்கிலீஷில் இப்படி போட்டால் தப்பு வந்துடும், சாரி S+O+V இந்த மாதிரிலாம் போட்டால் தப்பு வந்துடும், S+O+V மாதிரி போட்டால் தப்பு வந்துடும், V+O+S போட்டால் தப்பு வரும். ஏன் தப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் நம்ம பிரெயினுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம பிரெயின் வந்து இங்கிலீஷ்லையும் கரெக்டான சென்டென்ஸ் மேக் பண்ண கற்றுக்கும். அதே நேரத்தில் தமிழில் எப்படி இங்கெல்லாம் மாற்றி போட்டாலும் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது புரிதலும் நமக்கு தெரியும். ஆனால் மறுபடியும் வந்து அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு வந்து அது சொல்லாமே தெரியும் எப்படி போட்டாலும் மீனிங் வருதுன்னு. ஆனால் அது எப்படி போட்டாலும் எப்படி தமிழில் கரெக்டாக மீனிங் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் இங்கிலீஷில் அப்படி போட்டால் மீனிங் வரல அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அதாவது எந்த வேர்டை எங்கே போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது இங்கிலீஷில், அந்த ஆர்டரில் தான் போடணும். அதனால தான் இந்த கிளாஸுக்கு பேர் வேர்ட் ஆர்டர். நம்ம வந்து நவுனுக்கு அடுத்து
இப்போ ஒரு வெர்பை கொண்டு வந்துட்டோம். அதனால இப்போ நம்ம கண்டிப்பாக வேர்ட் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு நவுனையும் வெர்பையும் சேர்த்து இந்த ஆர்டரில் இருந்தால் இது வந்து ஸ்டேட்மெண்ட், இந்த ஆர்டரில் இருந்தால் இது வந்து கொஸ்டின் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். நீங்கள் தெளிவாக பொறுமையாக புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ எடுத்த உடனே நான் சொல்லியிருக்கலாம், ஏன் இவ்வளோ முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தமிழ் லாங்குவேஜ் அது அதன் போக்கில் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் தமிழ் லாங்குவேஜ் போக்கில் இங்கிலீஷ் ஏன் ஃபங்க்ஷன் ஆகலை, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன். ஓகே, இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நான் படத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் போடும்போது, இதே படத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போதும், பார்த்தேன் நான் படத்தை அப்படின்னு நம்ம சொல்லும்போதும் ஏன் மீனிங் மாறல அப்படின்னா, எந்த இடத்துல இந்த படத்தை போட்டாலும் இந்த படத்துக்கு பின்னாடி வர்ற இந்த ஐ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஐ, அதாவது இத்து பிளஸ் ஐ தான் தை, அதுதான் தை. ஓகே, இந்த ஐ அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்குள்ள இந்த ஐ, இந்த இத்து பிளஸ் ஐ இருக்குல்ல, ஐ இதுதான் தை. இந்த தை என்ன சொல்லுதுன்னா, இந்த படம் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த படம் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் ஆப்ஜெக்ட்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன், மெயினாக நான் என்னை பற்றி தான் பேசுகிறேன், அதில் தான் இந்த படம் அப்படிங்கிறது வருது. அப்போ இது ஆப்ஜெக்ட். நான் என்னை பற்றி பேசும்போது நான் செஞ்ச செயலை சொல்கிறேன், அப்போ அந்த செயலில் தான் இந்த படங்கிறது வருது. ஸோ யாரை பற்றி மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அதில் ஆடு வரலாம், கோழி வரலாம், மாடு வரலாம், ஒரு இடம் கூட வரலாம், ஒரு நேரம் கூட வரலாம், அதெல்லாம் அதோட ரெண்டாம் பட்சம்தான். நம்ம யாரை மெயினாக பேசுகிறோமோ ஒரு சென்டென்ஸில், என்னை பற்றி நான் பேசுகிறேன், என்னை பற்றி நான் பேசுகிறேன் நான், அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் செயலை செஞ்சுருக்கலாம், செயலை செய்யாமையும் இருக்கலாம், ஆனால் அவங்கள பற்றி தான் மெயினாக பேசுகிறோம். செயலை செய்யாமல் எப்படி சப்ஜெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். படம் பார்க்கப்பட்டது, ஒருத்தங்க கேட்குறாங்க படம் பார்க்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். இங்கே செயலை செஞ்சது யாருன்னே சொல்லலை, ஆனாலும் இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான், படம் பார்க்கப்பட்டது. ஏன்னா நம்ம படத்தை பற்றி பேசுகிறோம், அது பார்க்கப்பட்டது, அதை பற்றி யார் செஞ்சாங்களோ நம்ம சொல்லலை, ஏன்னா செயலை செஞ்சவங்களை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம மெயினாக பேசுகிறது படம் பார்க்கப்பட்டது, அந்த படத்தை பற்றி தான் மெயினாக பேசுகிறோம். அப்படிங்கிறப்ப இது வந்து சப்ஜெக்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் எதை பற்றி நம்ம மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து வர்றது, அதாவது ஏன்னா நம்ம வந்து படம் 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 மட்டுமே பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த படத்தை யார் பார்த்தாங்க, அந்த படம் எந்த தேட்டரில் பார்த்தாங்க, அந்த படத்தை எத்தனை மணிக்கு பார்த்தாங்க, என்னைக்கு பார்த்தாங்க, எந்த மாதம் பார்த்தாங்க, எல்லா டீட்டெயிலும் நம்மளால் சொல்ல முடியும். ஆனாலும் நம்ம மெயினாக எதை பற்றி பேசுகிறோம்னா படத்தை பற்றி தான் மெயினாக பேசிட்டு அந்த விஷயங்களை மொத்தம் சொல்கிறோம். ஆனால் இந்த சென்டென்ஸில் என்னை பற்றி நான் பேசுகிறேன், என்னை பற்றி நான் பேசும்போது அந்த படம் வருது. அப்போ இங்கே நான் தான் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு. ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப வேர்ட் ஆர்டரில் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே தமிழ் லாங்குவேஜில் எந்த இடத்துல நானை போட்டாலும் இந்த தைங்கிற படம் கூட இருக்கிற இந்த தைங்கிற வார்த்தை என்ன சொல்லிடுது அப்படின்னா, படம் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுது. இந்த ஐ வந்து இங்கிலீஷில் தமிழில் ஒரு ஆப்ஜெக்ட் மார்க்கராக வேலை செய்யுது. அதாவது இதுதான் ஆப்ஜெக்ட்னு குறிப்பிடுது. ஆப்ஜெக்ட் மார்க்கர் ஐ தான் தமிழில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மார்க்கர். ஓகே, அப்போ இந்த படத்தைங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் முன்னாடி சொன்னாலும், படத்தை நான் பார்த்தேன் சொன்னாலும், இந்த ஐ வந்து என்ன சொல்லிடுது, முதல் வார்த்தையாக வந்தால் கூட இது வந்து ஆப்ஜெக்ட் தான், இதை பற்றி இவங்க மெயினாக பேசலை, யாரோ இந்த செயலை செஞ்சுருக்காங்க, இன்னொருத்தங்களை பற்றி பேசும்போது தான் இது வருது, இன்னொருத்தங்களை மெயினாக பேசும்போது தான் இது வருது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துரும். பார்த்தே நான் படத்தைன்னு சொல்லும்போதும் இந்த ஐ வந்து இந்த வேர்டு கூட, இந்த ஐ படம் கூட இருக்கிற அந்த ஐ வந்து என்ன சொல்லிடுதுன்னா இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லிடுது. ஸோ தமிழில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஐ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மார்க்கராக தமிழில் செயல்படுது.
இந்த ஐங்கிற வார்த்தை எது கூடலாம் இருக்கோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் லாங்குவேஜில் ஈஸியாக தெரியும். நான் பேனாவை கையில் பிடித்துள்ளேன். நான் பேனாவை, அந்த ஐ சேர்ந்துருச்சா, அப்போ பேனா தான் ஆப்ஜெக்ட். பேனாவை கையில் பிடித்துள்ளேன், என்னை பற்றி பேசுகிறேன். பேனாவை கையில் பிடித்துள்ளேன். நான் பேனாவை கீழே வைத்தேன். நான் எனது தம்பியை சந்தித்தேன். ஐ மெட் மை பிரதர். தம்பியை. தமிழில் எல்லா இடத்துலையும் அந்த ஐ வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துரும். ஆனால் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மார்க்கர் வந்து இங்கிலீஷில் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. தமிழில் வந்து இதுதான் ஆப்ஜெக்ட்னு காட்டி கொடுக்கறதுக்கு ஐங்கிற வார்த்தை இருக்குது. அதனால அந்த ஐயை வந்து அந்த ஐ இருக்கிற வார்த்தையை, ஐ சேர்ந்து வர்ற அந்த வார்த்தையை நம்ம எங்கே முதல் வார்த்தையாக போடலாம், கடைசி வார்த்தையாக போடலாம், சென்ட்ரலையும் போடலாம். எங்கே போட்டாலும் இதுதான் ஆப்ஜெக்ட் நமக்கு அந்த ஐ காட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் தமிழில் அப்படி வார்த்தை இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் அப்படி வார்த்தை ஐ அப்படின்னு, அதாவது இங்கிலீஷில் ஐங்கிற இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு வேற ஏதோ ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ உருவாக்கி அந்த ஆப்ஜெக்ட் கூடயே ஒட்டி ஒட்டி இதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட்னு அது எதை காட்டும்? பொசிஷன் தான் காட்டும். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பொசிஷன் தான் காட்டும். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி செயல்படுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மார்க்கர் இங்கிலீஷில் இல்லாதால நம்ம எடுத்த உடனே போடுற வேலை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இவங்க இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம பிரைன் எடுத்துக்கோம். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட் மார்க்கரான ஐயோ இல்லை வேறு எந்த எழுத்தோ ஆப்ஜெக்ட் மார்க்கரோ கிடையாது. அப்படிங்கிறனால நம்ம இங்கிலீஷில் ஒரு வாக்கியத்தை பேசும்போது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, வண்டலூர் ஜூவை பற்றி பேசுகிறோம். வண்டலூர் த வண்டலூர் ஜூ. ஏன்னா வண்டலூர் ஜூ எல்லாருக்கும் தெரியும். த வண்டலூர் ஜூ. த வண்டலூர் ஜூன்னு நான் சொல்லும்போது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது நம்ம பிரெயின் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இதுதான் சப்ஜெக்ட், இதை பற்றி தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இதை பற்றி தான் அவர் பேச வராருன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் ஃபங்க்ஷன் ஆகிற, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் ஆகிற அந்த பிரைன், இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டரில் ஃபங்க்ஷன் ஆகிற அந்த பிரைன், இங்கிலாந்து மொழியை கேட்டுக்கிட்டு ஃபங்க்ஷன் ஆகிற அந்த பிரைன், ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லாத அந்த பிரைன் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லாத லாங்குவேஜை பேசுகிற அந்த பிரைன் என்ன எடுத்துக்கும்னா நம்ம எந்த வார்த்தையை முதல்ல போடுறோமோ அதை பற்றி தான் இவர் பேச வர்றாரு, அப்போ இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஓகே, புரியுதுங்களா? அதனால தான் S+V+O லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லாதால நமக்கு வேற வழி கிடையாது. இவங்க ஆப்ஜெக்ட் போடலை, அவங்க எதை பற்றி பேச வர்றாங்களோ அதைத்தான் முன்னாடி போடுவாங்க. அப்போ அதுதான் சப்ஜெக்ட்னு அசால்ட்டாக இதை சப்ஜெக்டாக எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். நம்ம வண்டலூர் ஜூவை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டாக போடணும்னு சொல்லி நீங்கள் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண நினச்சிருக்கலாம். நான் வண்டலூர் ஜூவை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் எடுத்த உடனே இதை போட்டிங்க அப்படின்னா இது வண்டலூர் ஜூவை நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம். நான் வண்டலூர் ஜூ தான் ஆப்ஜெக்டாக போடலாம்னு நினச்சேன், ஆனால் அதை முன்னாடி போட்டிருக்கேன் இங்கிலீஷ் சென்டென்ஸ்லேன்னு. ஆனால் பிரைன், இங்கிலீஷ் பிரைன் அப்படி எடுத்துக்காது. இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட் மார்க்கர்னு ஒன்று கிடையாதால அது என்ன பிளான் பண்ணும்னா எதை பற்றி அவங்க பேச வர்றாங்களோ அதனால அதைத்தான் முன்னாடி போடுவாங்க. அதை ஏன்னா எதை பற்றி பேச வர்றாங்களோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவான், இதை பற்றி தான் பேச வரோம்னு. இங்கிலீஷ் பிரைன் வந்து இவங்க இதை பற்றி தான் பேச வர்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அதுதான் சப்ஜெக்ட், இதை பற்றி தான் பேச வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சப்ஜெக்ட்னு டிசைட் பண்ணி முடிச்சிடும். புரியுதுங்களா? ஆனால் தமிழில் வண்டலூர் ஜூவை, வண்டலூர் ஜூனா என்னது, மிருகக்காட்சி சாலையா, மிருகக்காட்சி சாலை, மிருகக்காட்சி சாலையை அப்படின்னு சொல்லி இந்த ஐ போடும்போது முதல் வார்த்தையவே நம்ம வந்து போட்டோம்னாலும் இந்த ஐ வந்து இது ஆப்ஜெக்ட்னு காட்டி கொடுத்துரும். ஆனால் இங்கிலீஷில் அந்த ஐ கிடையாதால அவங்க எதை பற்றி பேச வர்றாங்களோ அதைத்தான் முன்னாடி போடுவாங்க. அதை பற்றி தான் பேச போகிறாங்க, அதனால தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. எதை பற்றி நம்ம மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அப்படிங்கிறனால அது தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி எதை பற்றி நம்ம மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஆனால் அந்த சப்ஜெக்டை தமிழில் வந்து முன்னாடி பின்னாடி வேர்ட் ஆர்டரில் போட்டுக்கலாம், ஏன்னா ஆப்ஜெக்ட் மார்க்கர் இருக்கிறதுனால. ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் மார்க்கர் வந்து இங்கிலீஷ் இல்லாதனால
நம்ம எதை பற்றி மெயினாக பேசுகிறோமோ அதைத்தான் இவங்க முன்னாடி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம சப்ஜெக்ட்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிரைன் அப்படி தான் யோசிக்கும். ஓகே, இதுதான் இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் பின்னாடி இருக்கிற சீக்ரெட். ஸோ நம்ம வண்டலூர் ஜூ நம்ம நினச்சிக்கலாம், நான் வந்து வண்டலூர் ஜூ ஆப்ஜெக்டாக போட நினச்சேங்க, ஆனாலும் தெரியாமல் முன்னாடி போட்டேன், அதனால நீங்கள் எது ஆப்ஜெக்டாக நினச்சிங்கலாம் சொல்ல முடியாது. எனக்கு ஆப்ஜெக்ட் மார்க்கர் என் லாங்குவேஜில் கிடையாதுப்பா, அதனால நான் முன்னாடி போட்டு ஆனால் நீ ஆப்ஜெக்டாக எடுத்துக்கன்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டேன். நீ எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறியோ ஒரு வார்த்தை நீ சொன்னீனாவே இதை பற்றி தான் நீ பேச வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சப்ஜெக்ட்னு தான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கொண்டது தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வார்த்தையை நம்ம முன்னாடி போடுறோமோ அதை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதை பற்றி தான் இவங்க பேச வர்றாங்க. முடிவானதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிச்சு, அப்படி இல்லைன்னா அதுக்கு யார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தான் அடுத்த வார்த்தையை நோக்குவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் ஒரு சர்ச்சிங் லாங்குவேஜ். எல்லா லாங்குவேஜுமே சர்ச்சிங் லாங்குவேஜ் தான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. வண்டலூர் மிருகக்காட்சி சாலையை நம்ம வெயிட் பண்ணுவோம், அடுத்த என்ன வார்த்தை போடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு அதை பற்றி நோக்கிட்டே இருப்போம். அப்ப வண்டலூர் மிருகக்காட்சி சாலையை நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்ட உடனே அதுக்கடுத்து என்ன வார்த்தை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பிரைன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த வார்த்தையை தேடிட்டே இருக்கும். சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு. ஸோ எல்லா லாங்குவேஜுக்கிட்டையும் இந்த தன்மை இருக்குது. அடுத்த வார்த்தை என்ன வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும், தேடும் அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு. அந்த எல்லா லாங்குவேஜுக்குமே இருக்கிற அந்த இயற்கையான தன்மையை வச்சு தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுங்கிறனால நான் நீ என்ன பேச வரேங்கிறதா சொல்லுவேன் அப்படின்னு நான் வந்து அதை சப்ஜெக்ட்னு தான் எடுத்துப்பேன். நீங்கள் நினைக்கலாம் சில சென்டென்ஸ்களில் வந்து இன்னுலாம் முன்னாடி வருதேன்னு, அது என்ன அப்படின்னு அடுத்து சொல்கிறேன், இந்த கிளாஸ்ல அடுத்து சொல்கிறேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் போட்ட உடனே நம்ம பிரைன் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு வார்த்தை வந்த உடனே பிரைன் வந்து அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும். நீ என்னை பற்றி என்ன சொல்கிற, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, இவரு கூட தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் பேரை இழுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஏன்னா இவங்க ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்கள் பிரைன் வந்து வெயிட் பண்ணுது. அந்த எந்த ஒரு வார்த்தைக்கு அடுத்த எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத எல்லா லாங்குவேஜ்லேயும் அடுத்தடுத்த வார்த்தைக்காக நம்ம வந்து கேட்கும்போது வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம பிரைன் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ சொல்ல அதை வந்து கண்டினியூஸாக எடுத்து நம்ம பிரைன் வந்து இதுதான் முழு சென்டென்ஸ்னு எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா நம்மளால நம்மகிட்ட ஒரு வாய் தான் இருக்குது, அட் அ டைமில் ஒரு வார்த்தையை தான் பேச முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸை டெலிவரி பண்ண முடியும். ஒவ்வொரு வார்த்தையாக தான் நம்ம சொல்ல முடியும். ஒன்று மொத்தமாக ஒரு சென்டென்ஸை அப்படியே தள்ள முடியாது. ஸோ அதனால ஒவ்வொரு வார்த்தையாக தான் வரும். அப்படிங்கிறதுனால நம்ம பிரைன் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணி டோட்டலாக சென்டென்ஸ் வந்ததும் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் டோட்டலாக மீனிங் எடுத்துரும். அவ்வளோ குயிக்காக செயல்பட்டுரும். இங்கிலீஷில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதனால போட்ட உடனே எடுத்துக்கும், இது சப்ஜெக்ட், இதை பற்றி தான் இவர் பேச வராரு, இதை தான் நான் சப்ஜெக்ட்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ சப்ஜெக்டுக்கான விளக்கம் தெரிஞ்சாதான் நம்ம இது சப்ஜெக்ட்னு சொல்லி இங்கிலீஷில் எடுக்க முடியும். சப்ஜெக்டுக்கான விளக்கம் என்ன? நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ மெயினாக அதுதான் சப்ஜெக்ட். அது கூட நான் வந்து அவரை பார்த்தேன், அவர் வருவார், அவரை எந்த இடத்துல பார்த்தேன் வருவார், அவர் எந்த மாதத்தில் பார்த்தேன் வருவார், அதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது. நான் என்னை பற்றி பேசும்போது நான் அவரை சந்தித்ததை சொல்கிறேன், அவர் எங்கே சந்தித்தேன் எல்லாம் சொல்கிறேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ சப்ஜெக்ட்னா அந்த சப்ஜெக்டுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் செயல் செஞ்சுருக்கலாம், அந்த சப்ஜெக்டுக்கு இன்னொருத்தங்க கூட செயல் செஞ்சுருக்கலாம். இந்த பேனா எனது நண்பனால் கொடுக்கப்பட்டது, இந்த பேனா எனது நண்பனால் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு பேசிவ் வாய்ஸ். ஆனால் இங்கே எனது நண்பன் சப்ஜெக்ட் கிடையாது, நான் இந்த பேனாவை பற்றி தான் நான் மெயினாக பேசுகிறேன். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். புரியுதுங்களா? இந்த பேனா எனது நண்பனால் கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த ஒரு பேசிவ் வாய்ஸ், தமிழில் இருக்கிற அந்த பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் இந்த பேனா தான் சப்ஜெக்ட். இந்த பேனாவை பற்றி நான் பேசுகிறேன், அப்பா அவன் வர்றான். புரியுதுங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் புரியணும் உங்களுக்கு. இந்த பேனா எனது நண்பனால் கொடுக்கப்பட்டதில் இந்த பேனா தான் சப்ஜெக்ட், இதை பற்றி தான் பேசுகிறாரு. ஆக்சுவலாக நம்ம பிரெயின் நம்ம நார்மலாக என்ன நினச்சிக்கிறோம்னா, யார் செயலை செஞ்சாங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். கிடையாது. ஒரு சென்டென்ஸில்
செயலை செஞ்சவரையே நம்ம வந்து பின்னுக்கு தள்ளிட்டு முக்கியம் இல்லாமல் பேசலாம். இந்த பேனா எனது நண்பனால் கொடுக்கப்பட்டதுங்கிறதுல இந்த பேனா தான் சப்ஜெக்ட், செயலை செஞ்சவரை நமக்கு பின்னாடி தள்ளிட்டோம். அவரை பற்றி நம்ம மெயினாக பேசலை, இந்த பேனாவை பற்றி தான் பேசுகிறோம். இந்த பேனாவை பற்றி பேசும்போது தான் அவர் வர்றார். அப்போ அவர் ஆப்ஜெக்டை தள்ளிடுறோம், இந்த பேனாவை சப்ஜெக்டாக மாற்றிடுறோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லாதால நம்ம பிரெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் ஆகிற அந்த பிரெயின், என் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட் மார்க்கரே கிடையாது, மற்ற லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி, குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச தமிழில் இருக்கிற மாதிரி ஐலாம் கிடையாது. ஸோ நீ என்ன வார்த்தையை முதல்ல போடுவியோ அதை நான் சப்ஜெக்ட்னு எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு வேறு வழி கிடையாது. சப்ஜெக்ட் மார்க்கரும் கிடையாது, ஆப்ஜெக்ட் மார்க்கரும் கிடையாது. நீ எதை பற்றி பேசுகிறையோ அதை பற்றி தான் நீ மெயினாக பேசுகிற. எந்த வார்த்தையை முதல்ல போடுறியோ, எந்த வார்த்தையை நீ முதல்ல வாயை திறந்து சொல்கிறியோ அதை பற்றி தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு நான் சப்ஜெக்ட்னு எடுத்துப்பேன். இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜோட நார்மல் ஃபங்க்ஷன். அப்போ த வண்டலூர் ஜூ, வண்டலூர் ஜூக்கு என்ன நடந்துச்சு, இல்லை இது என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த ஆவலாக நம்ம பிரெயின் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த வண்டலூர் ஜூ இஸ், வண்டலூர் ஜூ இருக்கிறது, வண்டலூர் ஜூ இருக்கிறது இன் எங்க, சென்னையில். இந்த இன்னு ஏன் போட்டோம்? நம்ம வந்து சென்னையில் அப்படின்னு சொல்லி தமிழில் இங்கே தானே போடுறோம், ஏன் இங்கே போட்டோம்? ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு வார்த்தை கூடயும் சேர்க்காது. தனித்தனியாக தான் மெயின்டைன் பண்ணும். எந்த ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் சேர்க்காது. தனித்தனியாக தான் மெயின்டைன் பண்ணும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். அதாவது நம்ம தமிழில் என்ன நினச்சிப்போம்னா, சென்னையில் அப்படிங்கிறது நம்ம வந்து இல்லு போட்டோம்னா தானே அது கூட போய் சேர்ந்தாதானே அப்போ அது சென்னையில் அப்படிங்கிற மீனிங் தரும். அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து அதாவது இந்த இல்லுங்கிற வார்த்தை, இந்த இப்போ சென்னையில்னு போடுறேன், சென்னையில்னு போடும்போது இந்த இல்லை வந்து நீ இது கூட போட்டாதானே இந்த இல்லுக்கு வந்து மீனிங் இருக்கும், அது சென்னைங்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஏன்னா நம்ம பிரெயின் வந்து தமிழ் பிரெயின், தமிழ் லாங்குவேஜை அடாப்ட் பண்ணியிருக்கிற பிரெயின் அப்படி தான் நினைக்கும். ஆனால் பொதுவாக லாங்குவேஜஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, சென்னையில் அதுக்கப்புறம் தமிழில் கூட சென்னையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அடுத்த வார்த்தைக்கு நம்ம பிரெயின் வெயிட் பண்ணும். சென்னையில் வெள்ளம் வந்துச்சுன்னு நம்ம சொல்லும்போது சென்னையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அடுத்த வார்த்தைக்கு தான் நம்ம பிரெயின் வெயிட் பண்ணும். ஸோ சென்னையில்ங்கிற வார்த்தையை போட்டால் கூட சென்னையில் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு நம்ம பிரெயின் அடுத்த வார்த்தையை நோக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க. அப்போ அந்த சர்ச்சிங் அடுத்த வார்த்தையை தேடிட்டு இருக்கல, நம்ம பிரெயின் என்ன சொல்ல போகிறாருன்னு தேடிட்டு இருக்கல, அந்த சர்ச்சிங் ஃபங்க்ஷனை அடிப்படையாக வச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏங்கிறதுனால அதுக்கு வேர்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, த வண்டலூர் ஜூ, இந்த வண்டலூர் ஜூ போட்டாச்சு. வண்டலூர் ஜூக்கு என்ன நடந்துச்சு, இல்லை இதுக்கு இது என்ன செஞ்சிச்சு, இல்லை இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்த வார்த்தைக்கு. அப்போ நம்ம அந்த இடத்துல செயல் இஸ்ஸு போடுறோம், இஸ் இருக்கிறது அப்படின்னு மீனிங் தமிழில். வண்டலூர் ஜூ இஸ் இருக்கிறது, அப்போ என்னவா இருக்குது, வண்டலூர் ஜூ இஸ் பியூட்டிஃபுல்னு நம்ம சொல்லலாம். ஓ வண்டலூர் ஜூ அழகாக இருக்குன்னு சொல்ல வர்றாங்களா, அந்த இஸ்ஸுக்கு அடுத்த வார்த்தையும் வெயிட் பண்ணும். ஏன்னா ஒரு லாங்குவேஜில் எல்லா வார்த்தையும் அடுத்தடுத்த வார்த்தையை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த வார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா இது கூட கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி போகிற வார்த்தையாக இருக்கணும். வண்டலூர் ஜூ இருக்கிறது அழகாக அப்படி தான் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஏன்னா வண்டலூர் ஜூ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன, வண்டலூர் ஜூ சொல்லியாச்சு, அப்புறம் அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் சொல்கிறோம். இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம், இருக்கிறதா அது எப்படி இருக்குது, அப்போ அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணுது. அப்போ இருக்கிறது வரைக்கும் மீனிங் வந்துச்சு, அப்போ இருக்கிறதா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். ஓ பியூட்டிஃபுல் அழகாக இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு வார்த்தையை போட்டு முடித்த உடனே, இப்போ த வண்டலூர் ஜூ போட்டாச்சு, அந்த வார்த்தை அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணும். அடுத்த வார்த்தை நம்ம என்ன வேணா போடலாம், ஆனால் நம்ம என்ன மீனிங் பண்ண வர்றோமோ அந்த வார்த்தையை நம்ம போட்டு நம்ம பேசுகிறோம். இந்த இஸ்ஸுங்கிற வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணுற தன்மை இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா அது எப்படி இருக்குது. அப்போ நம்ம இங்கே வந்து இன்னும் போட்டோம்னா உடனே என்ன ஆயிடுதுன்னா நம்ம இடத்த சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. வண்டலூர் ஜூ இருக்குது, அது எங்கே இருக்குன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த இன்னுங்கிறது வந்து ஏன்னா இங்கிலீஷ் வந்து எந்த ஒரு வார்த்தையும் அடுத்த வார்த்தையை சேர்த்துக்காது, தனித்தனியாக தான் ஃபங்க்ஷன் ஆகும்.
அப்போ இன்னுங்கிறது ஒரு இடம். ஓ, வண்டலூர் ஜூ இருக்குது, ஒரு இடத்த சொல்லியாச்சு. அப்போ வண்டலூர் ஜூங்கிறது இன்னுங்கிறது இடம். இன்னுங்கிறது பெருசாக இருக்கிறதுக்கு முன்னாடி போட வேண்டிய இடம். அது நான் ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ இந்த இன் இருக்கு பாருங்க, இந்த இன்னுங்கிற வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தையை தேடுற தன்மை இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் சென்னையில் சொல்லிட்டோம். சென்னையில் முடிச்ச உடனே சென்னையில் என்ன நடந்துச்சு? அப்போ இந்த சென்னையில்ங்கிற வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தையை தேடுற தன்மை இருக்குது. அந்த வார்த்தையை சொன்னாலும் அதுக்கு அடுத்த வார்த்தையை நம்ம பிரெயின் வந்து என்ன சொல்ல போகிறோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தையை சேர்க்கிற தன்மை, அதாவது அடுத்த வார்த்தையை சென்னையில் மழை வந்தது, மழை வந்தது. அப்போ இந்த வார்த்தைக்கு மழைக்கும் அடுத்த வார்த்தையை சேர்க்கிற தன்மை இருக்குது. ஸோ இந்த மழை வந்து அதனோட அர்த்தத்தையும் எடுத்துக்கும், மழைங்கிறது அதே அர்த்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தைக்கும் வெயிட் பண்ணும். எல்லா லாங்குவேஜோட வேர்ட்ஸ்லாம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, அது அதோட மீனிங்கை கொடுத்துரும். மழைங்கிறது வானத்துலேருந்து பொழியுது, அதோட மீனிங்கை கொடுத்துரும். அதே நேரத்தில் அந்த வார்த்தை அடுத்த வார்த்தைக்கு அதோட மீனிங்கை கொடுத்துட்டு அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணும். ஏன்னா லாங்குவேஜுங்கிறது அட் அ டைமில் எல்லா வார்த்தையும் பேச முடியாதுங்கிறதால ஒவ்வொரு வார்த்தையாக தான் சொல்லணும். அப்படிங்கிறதால நம்ம வந்து ஒரு வார்த்தையை போட்ட உடனே அதுக்கான மீனிங் வந்துடும். அந்த வார்த்தை அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணும், இன்னும் மீனிங் சேர்க்கறதுக்காக, என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்கறதுக்காக. நான் நாளை சென்னை வருவேங்கிறதுல நான் போட்ட உடனே இந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த நான்கிற வார்த்தை அடுத்த வார்த்தையை கொண்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணும். என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும். எல்லா இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ்க்கும் இந்த தன்மை இருக்குது. அதோட மீனிங்கையும் கொடுத்துரும், ப்ளஸ் அதுக்கடுத்து அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ண சூழ்நிலையும் அது ஏற்படுத்தி வச்சுருக்கும். புரியுதுங்களா? நம்ம இனிமேல் அந்த சென்டென்ஸில் வார்த்தையே போட மாட்டோம். அப்படின்னா நான் நாளை சென்னை வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளை சென்னைக்கு வருவேன் அப்படி தான் நான் கரெக்டாக சொன்னோம்னா சென்னைக்கு வருவேன்னு சொல்லிட்டு புள்ளி வச்சிட்டோம். அப்போ இந்த வருவேன் அப்படிங்கிறது வந்து அடுத்த வார்த்தையை எதிர்பார்க்க தேவையில்லை, ஏன்னா சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வருவேங்கிற வார்த்தை அடுத்த வார்த்தையை எதிர்பார்க்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனிதர்கள் மறுபடியும் அடுத்த வார்த்தையை அதுக்கு பின்னாடி சேர்க்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. நான் நாளை சென்னை வருவேன் என்று கூறினேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த வார்த்தையும் இன்னொரு வார்த்தையை தேடுற தன்மை இருக்குது. இதுதான் நீங்கள் பேசிக்காக லாங்குவேஜில் புரிஞ்சுக்க வேண்டியது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு லாங்குவேஜோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு அட் அ டைமில் நம்ம வந்து எல்லா வார்த்தையும் ஒரே வாயில் வச்சுட்டு அப்படியே கொட்டிட முடியாதுங்கிறனால ஒவ்வொரு வார்த்தையாக தான் சொல்ல முடியுங்கிறனால ஒரு வார்த்தைக்கு எடுத்து அடுத்த வார்த்தையை தேடுற தன்மை மனித மூளைக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டார் அப்படின்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகிறாரு அதுக்கு வெயிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா பிரெயினுக்கும் இருக்குது. அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு வந்து அடுத்த வார்த்தையை சேர்த்துக்கிற தன்மை இருக்குது. நான் நாளை சென்னை வருவேன் அப்படின்னா இந்த நான் போட்ட உடனே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த தன்மை கொண்டது தான் இந்த வார்த்தை. நம்ம பிரெயினும் அதுக்காக தான் வெயிட் பண்ணும். லாங்குவேஜ் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சிங்லேயே குறிப்பாக அந்த ஐங்கிற மார்க்கர் இல்லாதனால, ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லாதனால, ஆனால் எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்கிற அந்த சர்ச்சிங் தன்மை, அடுத்த வார்த்தை என்ன அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிற சர்ச்சிங் தன்மை எல்லா வேர்ட்ஸுக்கும் இருக்கிறனால, அதே மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கும் இருக்கிறனால, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் இருக்கிறனால நம்ம அட் அ டைமில் எல்லா வார்த்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது, ஒவ்வொரு வார்த்தையாக தான் சொல்ல முடியுங்கிறனால நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையாக சர்ச் பண்ணிகிட்டே போகணும், ஒவ்வொரு வார்த்தையாக அடுத்தடுத்து சேர்த்துட்டே போகணும். அப்படி சேர்க்கறது தான் லாங்குவேஜ். அப்போ ஐன்னு போட்ட உடனே நான் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா, இவரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இவரை பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது அடுத்த வார்த்தையில் வரும். அடுத்த வார்த்தையில் ஐ ஆம், நான் இருக்கிறேன். இப்போ இந்த வார்த்தை கிடச்சிருச்சு. ஓ, இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அப்போ இந்த வார்த்தை என்னவா இருக்கிறார் அப்படிங்கிறத இது சொல்ல வேண்டியது அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தையோட கடமை. இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அது என்னன்னு சொல்லுங்க. ஐ ஆம் ஏ ஊரா இருக்கீங்க. ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆர்டிகல்ஸில் வர நான் ஒரு என்னவா இருக்கேன். ஏன்னு போட்டோன்னா ஒரு என்ன ஒரு டீச்சராக இருக்கேன். ஐ ஆம் அ டீச்சர். ஸோ ஒரு லாங்குவேஜோட தன்மை இப்படி தான் இயங்குது. ஒரு வார்த்தை வந்து அடுத்த வார்த்தையை தேடும். இந்த வார்த்தை மீனிங் கொடுத்த உடனே அடுத்த வார்த்தைக்கு இது ஜம்ப் ஆகும்.
இந்த வார்த்தை மீனிங் கொடுத்தோம்னா இந்த வார்த்தை ஏன் நான் இருக்கிறேன் ஒரு என்னவா இருக்கீங்க ஆசிரியரா இருக்கேன். இன்னு போட்ட உடனே இங்க நீங்க நினைக்கலாம் இந்த டீச்சர் வந்து ஏன் டீச்சர் வந்து இன்ன தேடிச்சா அப்படின்னு சொல்லி. ப்ரிப்போசிஷனை வந்து நம்ம தான் வாண்டடா ஆட் பண்றோம். ப்ரிப்போசிஷனை வந்து நம்ம தான் வாண்டடா ஆட் பண்றோம். இந்த இன்னு ஆணு இந்த டீச்சர் வந்து இன்னும் ஆணையெல்லாம் தேடாது. ஆனா நம்ம வந்து நான் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இடத்த குறிக்கக்கூடிய இன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த டீச்சர்ங்கிற வார்த்தை என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இந்த டீச்சர் வந்து இந்த இடத்துல அப்படின்னு எடுத்துக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த இன்னுங்கிறது இந்த சென்டென்ஸ்ல தானே இருக்குது. டீச்சருக்கு அடுத்து வரும்போது அந்த டீச்சர் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இது வந்து இன்னுங்கிறது வந்து ஒரு இடத்த குறிக்கிற வார்த்தை. அப்ப டீச்சருக்கு அடுத்து வரும்போது டீச்சர் வந்து இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்ப ஐ ஆம் a டீச்சர் இன் a கவர்மெண்ட் ஸ்கூல். நான் ஒரு அரசு பள்ளியில் வாத்தியார் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றோம். இதே இங்கிலீஷ்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ஒரு வார்த்தையை போட்ட உடனே அது அடுத்த வார்த்தையை தேடும். அது அடுத்த வார்த்தையில வந்து நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை சொல்லிடுறோம். இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டோம். சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வார்த்தையோட மீனிங் கிடைச்சிருச்சு. அப்போ அது அடுத்த வார்த்தையை தேடும். அப்போ அடுத்த வார்த்தையோட மீனிங் கிடைச்சிருச்சு. அப்போ அடுத்து அது வந்து இது வரைக்கும் வந்துட்டீங்க, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அதை இந்த வார்த்தை அடுத்த வார்த்தையை தேடும், இந்த வார்த்தை அடுத்த வார்த்தையை தேடும். இப்போ டீச்சர் வந்து இன்னும் தேடுமானா? தேடாது. ஆனா நம்ம வந்து வாண்டடா போடுறோம் நான் ஒரு இடத்துல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா பேச்சு வந்து நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்குது. இந்த வந்து அடுத்த வார்த்தையை தேடும். ஏன்னா வந்து மொட்டையா முடிக்க முடியாது. என்னவா இருக்கீங்க, ஒரு ஆசிரியரா இருக்கீங்களா, கிளர்க்கா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா இந்த டீச்சர் வந்து அடுத்த வார்த்தையை தேடுமானா? தேடாது. ஆனா பேச்சு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கறனால நம்ம வாண்டடா அந்த இடத்துல ஒரு இடத்துக்கான வார்த்தையை போடுறோம். இன் வந்து அடுத்த வார்த்தையை தேடும். புரியுதுங்களா? அதாவது நம்ம வந்து எப்பயுமே நல்லா சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. ஒரு சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் போட்ட உடனே இந்த சப்ஜெக்ட் என்ன செய்றீங்கன்னு தேடும். இந்த வெர்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெர்பை நம்ம இப்படியே முடிக்கலாம், நான் இருக்கிறேன்னு சொல்லி முடிக்கலாம். ஆனா நம்ம தான் அந்த பேச்சை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறனால நான் இருக்கிறேங்க எடுத்து அது எப்படி இருக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை தேடுது, டீச்சரா இருக்கேன். அதே நேரத்தில் நம்ம இங்கேயும் முடிக்கலாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பேச்சு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் இருக்கிறேன் அப்படின்னு முடிச்சுக்கலாம். நான் இருக்கிறேன் வாத்தியார் அது வரைக்கும் முடிச்சுக்கலாம். நான் இருக்கிறேன் வாத்தியாரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது வரைக்கும் முடிச்சுக்கலாம். நான் இருக்கிறேன் வாத்தியாரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6 வருஷமா அப்படின்னு முடிச்சுக்கலாம். நான் இருக்கிறேன் வாத்தியாரா 6 வருஷமா பழனியில அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஸோ பேச்சு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கறனால நம்ம எப்படி வேணா முடிக்கலாம். ஆனா அதே நேரத்துல ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை தேடக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம முடிக்கவும் செய்யலாம், அதே நேரத்துல அதுக்கு அடுத்த வார்த்தையை நம்ம வந்து போடவும் செய்யலாம். நம்ம ஏன் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா I am a teacher in a government school for 6 years அப்படின்னு சொல்லிக்கணும்னு வச்சுங்க. நான் வந்து 6 வருஷமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கேன். இப்ப ஐ ஆம் a டீச்சர் இதோடையும் முடிச்சுக்கலாம். இன் a கவர்மெண்ட் ஸ்கூல் இதோடையும் முடிச்சுக்கலாம். ஃபார் 6 years இதோடையும் முடிச்சுக்கலாம். நம்ம நினைக்கிறோம் டீச்சரோட முடிச்சுக்கிட்டோம்ல, அது அப்புறம் அப்படி இன்னும் வந்துச்சு. இன்னும் ஏன்னா ஒரு இடத்துக்கான வார்த்தையான இன்ன நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம். நம்ம இந்த பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த இன்ன போட்டோம்னா அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இதே சென்டென்ஸ்ல தான் நம்ம இன்னும் போடுறோம் அப்படிங்கறனால இந்த டீச்சர் தான் இந்த இடத்துல அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா மீனிங்? ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஒரு ப்ரிப்போசிஷனை போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோமோ அந்ததுக்கான ப்ரிப்போசிஷன் தான். ஏன்னா ப்ரிப்போசிஷன் நம்ம வந்து வேற எங்கேயோ போடலையே, அந்த சென்டென்ஸ் பேசிட்டு இருக்கும்போதே தானே போடுறோம். ஐ வாட்ச் எ மூவி அட் குமரன் தியேட்டர்.
தேட்டருக்குள்ளே பார்த்தோம். இன் குமரன் தேட்டர். ஐ வாட்ச்டு எ மூவி இன் குமரன் தேட்டரில் நான் படம் பார்த்தேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் போடும்போது இந்த படம் எங்க அப்படின்னு தான் மாறும். புரியுதுங்களா? இன் குமரன் தேட்டர்னு சொல்லும்போது ஒரு மூவி போட்டேன். மூவி போட்டதுக்கப்புறம் ஒரு இடத்து பேரை போட்டேன்னா ஓ இந்த படத்தோட இடம் அப்படின்னு தான் மாறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மூவிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோமே, சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே இன் போடுறோம். அப்படிங்கிறப்ப இந்த படத்தோட இடம் இது. அது எந்த இடம்? குமரன் தேட்டர். இப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சர்ச்சிங் அடிப்படையில் தான் எல்லா லாங்குவேஜும் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லை அப்படின்னாலும் நம்ம எடுத்த உடனே போடுற வார்த்தை சப்ஜெக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு யார் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம அடுத்த சென்டென்ஸில் சொல்லலாம். ஸோ இன்னும் போடுறோம் அப்படின்னா அது வந்து இடம்னு எடுத்துக்கும். அது இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கான இடம். அந்த இன்னும் வந்து சொல்லிட்டீங்க இடம், அது என்ன இடம்னு சொல்லுங்கள் அடுத்த லைனில். இப்போ வந்து இன் 6 months ஆன் மண்டே போடுறோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக. ஆன் மண்டே போடும்போது ஓகே ஒரு டேட்டு இதை போட்டிருக்கீங்க, அது எந்த டேட்டு அப்படின்னு அடுத்த லைனில் தெரிஞ்சுக்கும். இப்படி அடுத்தடுத்து பார்த்து தான் லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பேச முடியுங்கிறனால அடுத்தடுத்த வார்த்தையை பார்க்க லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் லாங்குவேஜோட அடிப்படை. எப்படி லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்த்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அது வந்து S+V+O+O போடுங்க, இல்லை வந்து ஹேட் பீன் போட்டு அதுக்கப்புறம் V3 போடுங்க அப்படின்லாம் ஃபங்க்ஷன் ஆகலை. ஒரு அட் அ டைமில் நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், அதுக்கடுத்து அடுத்த வார்த்தையை தான் சொல்ல முடியும். அப்படிங்கிறனால அப்போ அது சர்ச்சிங்கில் தான் அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்லி நம்ம பிரைன் தேடும். அப்போ அதுக்கு அடுத்த வார்த்தையாக போடும்போது லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆகுது. அப்போ அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் மீனிங் கிடச்சிரும். இப்போ நான் வந்து போடுறேன் ஐ ஆம் அ டீச்சர். இப்போ ஐ ஆம் போட்டு டீச்சர் அப்படின்னு போட்டோன்னா மீனிங் வராது. ஐ ஆம் டீச்சர். ஏன்னா நம்ம வந்து என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு நவுன் முன்னாடி தான் வரும் அப்படின்னு, அதனால நம்ம வந்து இது போடுறோம். இப்போ இதே வந்து நான் அழகா இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் பியூட்டிஃபுல். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன், நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னவா இருக்கீங்க? டீச்சராக இருக்கேன்னு சொல்லலாம், அழகா இருக்கேன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த வார்த்தை இதுக்கு அடுத்து என்ன செய்கிறீங்க, இல்லை என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி வார்த்தைகளை தேடும். இப்போ வந்து இதுக்கடுத்து அது என்னென்ன வார்த்தைகளை தேடும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ். ஆனால் இந்த கிளாஸோட பேஸ் என்ன அப்படின்னா வேர்ட் ஆர்டர் ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தையை தேடும் தன்மை உடையது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸோட அடிப்படை. அது என்னென்ன வார்த்தையை தேடும் அப்படிங்கிறது நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா எல்லா லாங்குவேஜும் ஒரு லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸ் இன்னொரு வேர்ட்ஸை தேடக்கூடிய தன்மை உடையது. ஏன் அப்படின்னா நம்ம அட் அ டைமில் எல்லா வார்த்தையும் சொல்லிட முடியாதுங்கிறதுனால ஒன்றொன்னா தான் சொல்லுவோம். அப்படி ஒன்றொன்னா சொல்லும்போது ஒரு வார்த்தைக்கு மீனிங் எடுத்துகிட்டு அடுத்த வார்த்தை சொல்லும்போது அதையும் சேர்த்து மீனிங் எடுக்கும், அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லும்போது அதையும் சேர்த்து மீனிங் எடுக்கும். அப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லும்போது அது இப்படி கோர்வையாக்கி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் நான் இருக்கிறேன், பியூட்டிஃபுல் என்னவா இருக்கிறேன், ஐ ஆம் எ பியூட்டிஃபுல் கேர்ள் இன் மை காலேஜ், நான் என் கல்லூரியில் அழகான பெண் அப்படிங்கிறப்ப ஐ ஆம் எ பியூட்டிஃபுல் நான் அழகாக இருக்கிறேன். இன்னும் போட்ட உடனே இடத்த சொல்கிறேன், எந்த இடம், அழகாக இருக்கிறேங்கிறது எந்த இடம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மை காலேஜ். ஸோ சரி, இப்போ உங்களுக்கு தெளிவாக இன்னொன்று சொல்லும்போது புரிஞ்சிடும் பாருங்க. அதாவது நான் ஏற்கனவே வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தையை தேடும். முதல்ல போட்ட உடனே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அதுக்கு ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுனால போடுற விட சப்ஜெக்டாக எடுத்துக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க பிரெயினுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுனால எதை போடுறாங்களோ அது சப்ஜெக்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா கேள்வி வாக்கியம் எப்படி உருவாக்குறாங்க வேர்ட் ஆர்டர் படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஐ ஆம் அப்படிங்கிறது நான் இருக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமை கொஸ்டின். இதை தூக்கி போட்டால் எப்படி கொஸ்டினாக மாறுது? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி போட்டால் கொஸ்டின்ங்க கொடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்படிம்பாங்க. ஆனால் சர்ச்சிங் அடுத்த வார்த்தையை தேடுதல், அந்த அடிப்படையில் இது கொஸ்டினாக மாறிடும். எப்படி அப்படின்னா ஆம்ங்கிற ஒரு வேலை போட்ட உடனே இது ஒரு செயல் வார்த்தை, ஆம் இருக்கிறேன். நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லும் அப்படின்னா அப்போ இந்த செயலை செய்கிறது யாரு அப்படின்னு கேள்வி வைக்கும். ஏன்னா நமக்கு ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு இப்போ ஒரு சப்ஜெக்ட், இப்போ ரவி கம்ஸ், ரவி வருகிறான் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு ஒரு செயலை சொன்னாதான் அது இந்த செயலை செய்கிறவர் இவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எடுத்த உடனே நான் செயலை போட்டேன் அப்படின்னா நம்ம பிரெயின் கொஸ்டின் பண்ணோம், இது இந்த செயலை செய்கிறது யாரு, சொல்லாமையே நீ பாட்டுக்கு எடுத்த உடனே கேள்வி வார்த்தையை போட்டியே அப்படின்னு கேட்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கொஸ்டினாக மாறிடுது. டூ ஐ அப்படிங்கிறது கொஸ்டின். ஐ டூ சப்ஜெக்டை போட்டுட்டு அந்த செயலை போட்டோம்னா நம்ம பிரெயின் என்ன நினச்சிக்கோம்னா, ஓ இவர் சப்ஜெக்டை போட்டாரு, அதுக்கடுத்து வந்து அந்த செயலை சொல்கிறாரு, அப்போ நமக்கு சப்ஜெக்ட் கிடச்சிருச்சு, அதுக்கடுத்து அந்த செயல் கிடைக்கும்போது இந்த செயலை செய்கிறவர் இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா சப்ஜெக்ட் தான் முன்னாடி போட்டிருக்கு, சப்ஜெக்ட்டுங்க. அப்போ இந்த அடுத்தடுத்து செயல் வரும்போது இந்த சப்ஜெக்டை அந்த செயல் செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் எடுத்துக்கோம். ஆனால் எடுத்த உடனே வந்து நான் வந்து ஒரு செயலை போட்டேன் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து கொஸ்டின் பண்ணோம், ஏப்பா நீ எனக்கு சப்ஜெக்ட் தானே முன்னாடி போடணும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுங்கிறனால போட்ட உடனே எடுத்த உடனே சப்ஜெக்ட் தான் போடணுங்கிறது கிடையாது. நம்ம சொன்ன உடனே அங்கே ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுங்கிறனால அவங்க என்ன எடுத்துப்பாங்க, போடுறது சப்ஜெக்ட், அதுக்கடுத்து என்ன வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் கொஸ்டின் வார்த்தை எடுத்த உடனே போட்ட உடனே என்னப்பா நீ எடுத்த உடனே டைரெக்டாக டூ அப்படின்னு சொல்லி சொல்ற, யாரோ செய்கிற, யாரோ டூனா வந்து என்ன அர்த்தம், செய்யுன்னு அர்த்தம். செய்யினா எடுத்த உடனே செய்யின்னு சொல்றியே, இந்த யார் இந்த செயலை செஞ்சது எடுத்த உடனே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம பிரெயின் கொஸ்டின் பண்ணுறனால இது கொஸ்டின் வாக்கியமாக மாறிடுது, டூ ஐ. ஏன்னா இங்கிலீஷில் கொஸ்டினை அடையாளப்படுத்துறதுக்கும் எந்த ஒரு மார்க்கரும் கிடையாது. அது வந்து சர்ச்சிங், ஒரு வேர்ட் ஆர்டர் வந்து சர்ச்சிங்கில் இருக்குது, அந்த ஆர்டரை மாற்றி போட்டோம்னா பிரெயின் கொஸ்டின் பண்ணும், அப்படிங்கிறப்ப அது கொஸ்டின் வாக்கியம். புரியுதுங்களா? வேர்ட் ஆர்டரை மாற்றி போடுறதுனால ஏன் இது கொஸ்டினாக மாறுது அப்படின்னு, ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து தெரியும் ஒரு சப்ஜெக்டை போட்ட உடனே அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செயல் நடந்துச்சோ இல்லை என்னென்ன அவர் என்ன செயல் செஞ்சாரோ சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிரெயின் ஐ பாட் எ பென் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவரை சொல்கிறாரு, இவரை பற்றி பேச வர்றாருன்னு எடுத்துக்கோம். இவர் வாங்கினார், பேனா வாங்கினார் போல இருக்கு, என்ன வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அடுத்ததில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும். ஆனால் எடுத்த உடனே நான் பாட்டுக்கு டூ ஐ அப்படின்னு சொல்லி போட்டோன்னா, டூ யூ ஹாவ் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அது என்ன பண்ணும்னா எடுத்த உடனே கொஸ்டின் பண்ணும், என்னப்பா நீ எடுத்த உடனே வெறுப்பா போடுற, இந்த செயலை செஞ்சது யாரு. அப்போ இங்கிலீஷில் வந்து கொஸ்டின், இது கொஸ்டின் வாக்கியம்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறனால இந்த வெறுப்பை தூக்கி முன்னாடி போட்டு அப்போ வெறுப்பை தூக்கி முன்னாடி போட்ட உடனே நம்ம பிரெயின் கொஸ்டின் பண்ணுங்கிறனால அதை கொஸ்டின் வாக்கியமாக மாற்றிடுறாங்க. புரியுதா? ஏன் ஐ டூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, டூ ஐ அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம்னா ஐ வாட்ச் எ மூவி அப்படிங்கிறதுல ஐ வாட்ச் எ மூவி அப்படிங்கிறதுல ஐ ஏ மூவி போட்டுட்டு வாட்ச்டு போடலாமே அப்படின்னு கேட்கலாம். நம்ம பிரெயின் அப்படிலாம் யோசிக்கும். ஆனால் ஐ ஏ மூவிங்கிறது இதுவும் ஒரு ப்ரொனவுனு, இதுவும் ஒரு நவுனு. ஸோ இது மொத்தமாகவே நவுன் தான் எடுத்துக்கும், இது மொத்தமாகவே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ரகு அசுரன் படத்தை பார்த்தான் அப்படிங்கும்போது தமிழ் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், இங்கிலீஷில் அது எப்படி சொல்லுவோம், ரகு வாட்ச்டு அசுரன் மூவி, ரகு வாட்ச்டு அசுரன் மூவி. இப்போ நம்ம அந்த அசுரன் மூவி வச்சு முன்னாடி போடுறோம், ரகு அசுரன் மூவி வாட்ச்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த இதை தூக்கி, ஏன்னா
இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாது, நம்ம அசுரன் மூவின்னு தான் யூஸ் பண்ண முடியும். இது கூட தேவையில்லாமல் ஏதோ ஒரு எழுத்தோ சேர்க்க முடியாது, அப்படியே பிளைனாக அசுரன் மூவின்னு தான் நம்ம சேர்க்க முடியும். அசுரன் மூவியைங்கிறது தான் தமிழ், ஆனால் ஆப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாதுங்கிறதுனால டைரெக்டாக அசுரன் மூவிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தான் போட முடியுங்கிறனால இது ரகு அசுரன் மூவி அப்படின்னு ஒரு படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ மொத்தமாகவே இது சப்ஜெக்ட் தான், இது மொத்தமாகவே டோட்டலாக நவுன் தான் அப்படின்னு மாறிடும். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் என்னவோ அதை மட்டும்தான் முன்னாடி போட முடியும். அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத போடுறோம். அது படம் பார்த்துச்சு, என்ன படம் பார்த்துச்சு, அந்த சர்ச்சிங் என்ன படம் பார்த்துச்சு, அது அசுரன் மூவி. அசுரன் மூவி ரகு அப்படின்னு சொல்லி போட்டோம்னாலும் இப்போ அடுத்த சென்டென்ஸில் ஏன் நம்ம வந்து அசுரன் மூவியை தூக்கி இந்த பக்கம் போட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அசுரன் மூவி ரகு வாட்சிடுன்னு போட முடியாதான்னு கேட்பீங்க. அசுரன் மூவி ரகு அப்படின்னா அசுரன் படத்தில் நடித்த ரகுன்னு மாறிடும். ஸோ நீங்கள் ரெண்டு நவுனையும் கொண்டு வந்து போட்டீங்கன்னா இது டோட்டலாகவே ஒரு நவுன் அப்படின்னு சொல்லி மாறிடும். புரியுதுங்களா? இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட்டுங்கிறது மாதிரி டோட்டலாகவே ஒரே சப்ஜெக்ட் ஒரே நவுனு. இதுதான், இதை பற்றி தான் சொல்கிறாரு. அசுரன் மூவி படத்தில் நடித்த அந்த ரகு அசுரன் மூவி ரகு அப்படின்னு மாறிடும். அப்போ வாட்சிடு அப்படிங்கிறது அசுரன் மூவி ரகு என்ன பார்த்தாரு அப்படின்னு மாதிரி போயிடும். நம்மளோட என்ன மீனிங் கொண்டு வரணும், ரகு அசுரன் மூவியை பார்த்தாருங்கிறதுக்கும் அசுரன் மூவி ரகு பார்த்தார் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு படத்தை என்ன பார்த்தாருன்னு சொல்லி அங்கே போயிடும். ஸோ இது மொத்தமாகவே ஒரே நவுனாக மாறிடும். புரியுதுங்களா? ஒரு சப்ஜெக்டு கூட ஆப்ஜெக்டை டைரெக்டாக கொண்டு வந்து இங்கிலீஷில் போட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் போட்டோம்னா இது ரெண்டும் டோட்டலாகவே ஒரே நவுன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஏன்னா ஆப்ஜெக்ட் மார்க்கர் வந்து இங்கிலீஷில் கிடையாதுங்கிறனால இது ரெண்டுமே ஒரே நவுன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வேர்ட் ஆர்டரில். இங்கிலீஷில் இந்த பிரச்சனை இருக்கிறனால தான் நம்ம தமிழில் 1000 வார்த்தைகள் வந்து தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு இங்கே நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சாலும் நம்ம இங்கிலீஷில் ஃபுல்லாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாத காரணம் தமிழில் வந்து ஐங்கிற ஆப்ஜெக்ட் மார்க்கர் இருக்கு. நம்ம வந்து தமிழுக்கே பழக்கப்பட்டு ஆப்ஜெக்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி பழக்கப்பட்டு ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஆப்ஜெக்டை போட்டு பழகிட்டனால படத்தை நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் படத்தை இப்படின்னு பேசிட்டனால நம்மளால ஸ்ட்ரிக்டாக சர்ச்சிங் மூலமாகவே சப்ஜெக்டு அதுக்கடுத்து என்ன செஞ்சிச்சு அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் இப்படிங்கிற ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்மளால் ஃப்ளோவாக பேச முடியல. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ஆப்ஜெக்ட் மார்க்கர் இருக்குது. நம்ம தமிழ் லாங்குவேஜும் அடுத்தடுத்த வார்த்தை என்னான்னு தேடுற தன்மை கொண்டது தான். எல்லா லாங்குவேஜும் அதுதான், வெயிட் பண்ணி தான். ஏன்னா அட் டைமில் ஒரே வார்த்தை எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சென்டென்ஸை ஒரே டைமில் சொல்ல முடியாதுனால ஒவ்வொரு வார்த்தையை தான் சொல்ல முடியும். தமிழும் அடுத்தடுத்த வார்த்தை என்னன்னு வெயிட் பண்ணி கேட்டு தான் மொத்தமாக மீனிங் எடுக்கும். ஆனால் அதில் என்ன ஒன்றுனா அது ஆப்ஜெக்ட் இதுதான் சொல்லி மார்க் பண்ணி நம்மளால் பேச முடியும், படத்தை அப்படின்னு பேச முடியும். ஆனால் இங்கிலீஷில் எடுத்த உடனே போடுறதே தான் சப்ஜெக்ட். ஏன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லைங்கிறனால நீ என்ன பேசுறியோ அதை நான் சப்ஜெக்டாக வச்சுக்கிறேன், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். ஏன்னா என்கிட்ட எந்த மார்க்கரும் கிடையாது, சப்ஜெக்ட் மார்க்கர் கிடையாது, ஆப்ஜெக்ட் மார்க்கர்னா இந்த மாதிரி வார்த்தை இது சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி குறிக்குதுல, அதுதான். என்கிட்ட சப்ஜெக்ட் மார்க்கரும் கிடையாது, ஆப்ஜெக்ட் மார்க்கர் எந்த மார்க்கரும் கிடையாது இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸோ நீ என்ன போடுறையோ அதை நான் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிறேன். அதை பற்றி தான் நீ பேச விரும்புகிற, நான் அதை சப்ஜெக்ட்னு தான் எடுத்துப்பேன். அதுக்கடுத்து அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சு இல்லை என்னென்ன அதுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டினியூஸாக அடுத்தடுத்த வார்த்தைகள் போட்டு பேசலாம். அதே நேரத்தில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தே நீ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த ஆப்ஜெக்டை தூக்கி கொண்டு வந்து போட்டீங்கன்னா நான் மொத்தமாகவே ஒரே நவுனாக எடுத்துப்பேன். மொத்தமாகவே எடுத்துக்கிட்டு இதுவும் சப்ஜெக்ட்னு எடுத்துப்பேன். ஏன்னா ஆப்ஜெக்டும் ஒரு நவுன் தான். சரி, ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொனவுனாக இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ரொனவுனாக இருக்குன்னு வச்சுங்க. ரகு வேணாம், ரவி, யாரோ ஒரு ஆள் வச்சுப்போம். ரவி gave him a pen அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஏன் ரவி ஹிம்மு போடக்கூடாதா? ரவி ஹிம் ஏ
பென் கேவ் போடக்கூடாதா? ரவிஹிம் அப்படிங்கன்னு எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ரவிஹிம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். டோட்டலாகவே இதவே சப்ஜெக்டாக எடுத்துக்கும். ஓகே, ஆக்சுவலாக இப்படி வந்து பேசக்கூடாது. ஏன்னா ஹிம்ங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், எடுத்தோடனே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் போட முடியாது. போட்டால் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ரவி ஹிம் அப்படின்னு போட முடியாது. ஏன் அப்படின்னா இது ஹிம் வந்து ஆப்ஜெக்ட் மார்க்கராக இருந்தாலுமே கூட இங்கே வந்து போட்டீங்க அப்படின்னா நான் டோட்டலாகவே சப்ஜெக்டாக தான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து இதோட இடத்த இழந்துருச்சு. வெர்புக்கு பின்னாடி இருக்கிற இடத்த இழந்து முன்னாடி வந்துச்சு அப்படிச்சுன்னா இது வந்து ஆப்ஜெக்டாக இல்லாமல் அதுவும் ஒரு நவுன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். புரியுதுங்களா? இது வந்து ஹிம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாவே இருக்கலாம். ஆனால் இது வந்து எப்போ இதோட இடத்த இழந்து மாறி இங்கே வருதோ அப்போ அதுவும் ஒரு நவுனாக மாறிடும். ரவிஹிம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மாறிடும். புரியுதா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தானே, அப்போ இது ஆப்ஜெக்டை கொண்டு வந்து இங்கே போடலாம்ல, சப்ஜெக்ட் எடுத்து போட்டு நான் வந்து கேவ் போடலாம்ல, அப்போ இப்போ வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மொத்தமாகவே சப்ஜெக்டாக இது எடுத்துக்கும். எடுத்துட்டு ரவிஹிம் கேவ், ரவிஹிம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னமோ கொடுத்தாரு, அது என்ன கொடுத்தாரு அப்படின்னு அடுத்த வார்த்தையில் நம்ம போட முடியும். எப்பயுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அடுத்தடுத்த வார்த்தைகள் ஒரு வார்த்தையை போடுறோம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்கும், அந்த வார்த்தையோட அர்த்தத்தை கொடுத்துட்டு அது அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணும். அப்போ அடுத்த வார்த்தை வரும், அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டு அது அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணும். இப்படி தான் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகும். அதே நேரத்தில் இந்த ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி வேர்டெலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஐ ஆம் அ டீச்சர் அப்படிங்கிறதுல இந்த இன்ன இதெல்லாம் வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம போடலாம், போடாமையும் அப்படியே சென்டென்ஸை க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு தேவை அப்படின்னா ஒரு இடத்த போட்டு அது இன்னும் ஆணு அட்டு அதெல்லாம் அடுத்த கிளாஸ் ப்ரீபொசிஷனில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தேவை அப்படின்னா ஒரு இடத்த போட்டு அந்த இட வார்த்தை இன்னுங்கிறது அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு வெயிட் பண்ணும். இந்த தன்மை கொண்டது. தமிழில் வந்து படத்தில் அப்படிங்கிறது இது ஜாயிண்ட் ஆகிற தன்மை கொண்டது படம் கூட. ஆனால் இங்கிலீஷ் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக போடும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்த வார்த்தையை தேடக்கூடிய தன்மை கொண்டது. குறிப்பாக ப்ரீபொசிஷன் நம்ம என்ன நினைப்போம், தனியாக இருந்தால் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இங்கிலீஷோட கொள்கைப்படி அதாவது லாங்குவேஜ் படி ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்த வார்த்தையை தேடும் தன்மை கொண்டது. அதனால இன் அப்படிங்கிற அந்த இடத்தை குறிக்கிற வார்த்தை கூட அதை அடுத்த வார்த்தையை தேடுற தன்மை கொண்டது. அது எதை தேடும் அப்படின்னா இந்த இன் எது, எந்த இடம் அப்படிங்கிறத தேடுற தன்மை கொண்டது. ஸோ இதுதான் லாங்குவேஜோட அடிப்படை பேஸ், வேர்ட் ஆர்டரோட அடிப்படை பேஸ். அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் S+V+O அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடந்துச்சு இல்லை அது என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது வந்து வர்றது ஆப்ஜெக்ட் இப்படின்னு சொல்லிட்டு S+V+O அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட் மார்க்கர் இல்லை அப்படின்னாலும் அது என்ன பண்ணுதுன்னா அசால்ட்டாக இங்கே பொதுவாக லாங்குவேஜுக்கே இருக்கிற தன்மையான சர்ச்சிங் தன்மையை வச்சுக்கிட்டு அது அடுத்தடுத்து ஈஸியாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஆன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த ஆண்கிறது வந்து அதோட மீனிங்கை கொடுத்துருது மேலே அப்படின்னு. ஆனால் அதுக்கடுத்து என்ன வார்த்தை போடுவீங்க அப்படிங்கிற காத்திருக்கிற வெயிட் பண்ணி சர்ச் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அந்த ஆன் த டேபிள் மேலே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆன் ஒரு இடத்துக்கு பேரை போட்டோம், அதோட மீனிங் கொடுத்துருச்சு. அதே நேரத்தில் அது அடுத்த வார்த்தைக்கு தேடும் இது எதோட ஆன் அப்படின்னு சொல்லி. என்ன இடம்னு சொல்லிட்டீங்க, மேலேன்னு சொல்லிட்டீங்க, எதன் மேலே அப்படின்னு தேடக்கூடிய தன்மை கொண்டது. அப்போ அது எதன் மேலே அப்படின்னு அடுத்த வார்த்தையா த டேபிள் அப்படின்னு இங்கிலீஷ் லாங்குவேஜில் போடுறோம். ஓகே, இதுதான் வந்து வேர்ட் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு லாங்குவேஜில் வேர்ட் ஆர்டர் அமையுது அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் தான் இது ரொம்ப முக்கியமான கிளாஸு. ஏன்னா தமிழுக்கான வேர்ட் ஆர்டர் வேறு, இங்கிலீஷுக்கான வேர்ட் ஆர்டர் வேறு. ஏன் அப்படின்னா தமிழ் ஐங்கிற மார்க்கர் இருக்குது, அதை தூக்கி எங்கே வேணால் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நான் வீட்டில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழ் கூட பின்னாடியே தான் வரும் எல்லா ப்ரிப்போசிஷனும். இங்கிலீஷில் வந்து முன்னாடி வரும். முன்னாடி வந்தாலும் இப்போ வந்து ஐ ஆம் இன் மை ஹவுஸ் அப்படிங்கிறதுல நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன், அதுக்கடுத்து ஒரு இடத்த போடுறேன். அப்போ அது எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கேன். அப்போ இடத்த போட்டோன்னா இருக்காரு, ஏதோ ஒரு இடத்த சொல்கிறாரு எங்கே. ஏன்னா இந்த சென்டென்ஸோட நான் சொல்கிறேன், அப்போ இந்த இடம் தான், அப்போ நான் இருக்கிறேங்கிறதுக்கான இடம் தான் இது.
அது எங்க. இந்த இன்னுங்கிற வார்த்தை வந்து அடுத்த வார்த்தையை தேடக்கூடிய தன்மை கொண்டது. இடம் சொல்லிட்டீங்க, அது எந்த இடம். இன்னுங்கிறது இடம். ஓகே, அது உள்ள அப்படிங்கிற மீனிங். எதன் உள்ள, எதன் உள்ள அப்படிங்கிறத சொல்லுங்க. மை ஹவுஸ். ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ரீபொசிஷன் போடணும் போகலாம். ஐ ஆம் இன் ஹவுஸ் ஃபார் 2 hours. ஃபார் இங்கே வரக்கூடாது, ஏன்னா இன்னும் ஆம் வந்து இது வரக்கூடாது. ஓகே, அடுத்து நம்ம வந்து போடலாம். ஐ ஆம் இன் ஹவுஸ் அட், ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் பேர் போடுவோம். அட் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். நான் என் வீட்டில் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டில் என் வீட்டில் இருக்கேன். ஐ ஆம் இன் மை ஹவுஸ். அட்டுன்னு போட்ட உடனே மறுபடியும் இடத்த போடுறேன். அப்போ அட்டுனா அது வந்து ஒரு சின்ன இடத்த குறிக்கும். அட்டு அப்போ அந்த சின்ன இடம் எந்த இடம்? திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், திருவள்ளுவர் தெரு. இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வார்த்தையும் அடுத்த வார்த்தையை தேடக்கூடிய தன்மை கொண்டது. இடம்னு போட்டோமா, அப்போ அது எந்த இடம்னு சொல்லுங்க. ஒரு சின்ன இடம், அது எந்த சின்ன இடம்? திருவள்ளுவர் ஹவுஸில் சின்ன இடம். இன்னும் போட்டீங்க, இது எந்த, இது ஒரு பெரிய இடத்தை குறிக்கிற வார்த்தை, அது எந்த பெரிய இடம்? சென்னை. இப்படி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்து போட்டு தேடக்கூடிய தன்மை கொண்டது. எல்லா லாங்குவேஜுக்கும் அந்த தேடக்கூடிய தன்மை இருக்குது. இங்கிலீஷுக்கு எந்த மார்க்கரும் இல்லைங்கிறனால, அதாவது ஆப்ஜெக்ட் மார்க்கர், சப்ஜெக்ட் மார்க்கர், இந்த மாதிரி எந்த மார்க்கரும் இல்லைங்கிறனால அது முழுக்க முழுக்க சர்ச்சிங் அடிப்படையாக வச்சு ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு லாங்குவேஜ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம மெயினாக எங்கே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, வேர்டை ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுல எதுக்கடுத்து எந்த வார்த்தை போடுறேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ வேர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ். இந்த கிளாஸ் தெரியல அப்படின்னா இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் நிறையா சொல்லிக் கொடுப்பேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன் இப்படி வருது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால இந்த கிளாஸை வந்து பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி. ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இல்லை அப்படின்னா அடுத்த கிளாஸ்லாம் உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த கிளாஸ் வந்து யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தாங்களோ இல்லை ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இல்லை இது முக்கியமான கிளாஸ், கண்டிப்பாக இதை பொறுமையாக பார்த்தா தான் இங்கிலீஷாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.